வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ஆட்ஸ் டுட்டோரியல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் வந்து கூகுள் ஆட்ஸில் எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரீ டூல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் நமக்கு ஈஸியாகவே எடுத்துக்க முடியும், 500 கீவேர்ட்ஸ் வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 500 கீவேர்ட்ஸ்க்கும் சர்ச் வால்யூம் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். காம்படிஷன் லெவல் ஹையா லோவா அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாகவே கூகுள் ஆட்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்குது, எந்த கேம்பெயின் உங்களோட ஆடுக்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்பவும் போல் கூகுள் ஆட்ஸ்குள்ளே போயிடலாம். ads.google.com. Start now. இதுதான் கூகுள் ஆட்ஸோட மெயின் பேஜ். இதில் நியூ கேம்பெயின்குள்ளே போயிடலாம். ஃபேஸ்புக் ஆட்ஸ்லேயும் 6 டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்கும். அதே கேம்பெயின்ஸ் தான் இந்த கூகுள் ஆட்ஸ்லேயும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு கேம்பெயின் வந்துட்டு இந்த கூகுள் ஆட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த கேம்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல் கைடன்ஸ் அப்படின்ற கேம்பெயின். இதில் எந்த கோலுமே நம்ம செட் பண்ணாமல் நம்மளா கஸ்டமைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி 7 கேம்பெயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேம்பெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கேம்பெயின். இப்போ வந்துட்டு கூகுள் ஆட்ஸில் சர்ச் இன்ஜினில் உங்களோட ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் SEM பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேல்ஸ் கேம்பெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு டைரெக்டாக வந்து நமக்கு ஃபோன் கால் வர மாதிரியோ, நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா நம்மளோட ஆப்பை விசிட் பண்ணுற மாதிரி, நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது லீட்ஸ் கேம்பெயின். லீட்ஸ் கேம்பெயின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்மாக ஃபில் பண்ணி நிறைய லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நிறைய கன்வர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த லீட்ஸ் கேம்பெயின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின். வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கை அதிகமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது இந்த டிராஃபிக் கேம்பெயின். டைரெக்டாக லேண்டிங் பேஜை வச்சு ஆடியன்ஸை உங்களோட லேண்டிங் பேஜ்க்கே வந்து கொண்டு வரும். அடுத்தது ஆப் ப்ரமோஷன். ஆப் ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா, புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஆப்பை வந்துட்டு நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த ஆப் ப்ரமோஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, அது சரியாகவே போகலை அப்படின்னா அந்த ஆப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக ஆப் ப்ரமோஷன் கேம்பெயினை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவேர்னஸ் கேம்பெயின். இப்போ தான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு புது ஒரு பிஸ்னஸையோ ஒரு ப்ராடக்டையோ லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தும், ஆனால் இதுலேருந்து கன்வர்ஷன்ஸ் கிடைக்காது. கன்வர்ஷன்ஸ் மீன்ஸ் மெசேஜோ காலோ வர மாதிரி செட் பண்ண முடியாது. நம்ம வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரீச் பண்ணலாம். அதுதான் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் கேம்பெயின். அடுத்தது லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸ் அண்ட் ப்ரமோஷன். அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு நம்மளோட எப்படி சொல்கிறது, லொக்கேஷனுக்கே அவங்கள வந்து கொண்டு வரதுக்காக இந்த கேம்பெயினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேப் மூலமாக, கூகுள் மேப் மூலமாக ஆடியன்ஸை நம்மளோட ஸ்டோருக்கு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த லொக்கேஷன் விசிட்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் கேம்பெயின். அடுத்ததாக கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா இதில் இருக்கிற எந்த கோலையுமே நான் செட் பண்ணல, தானாகவே நானாக ஒரு கேம்பெயினை வந்து செட் பண்ண போகிறேன். அப்படின்னா நீங்களாக ஒரு கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல் கைடன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 7 டைப்பை யூஸ் பண்ணி நம்ம SEMஓ இல்லை யூடியூப் ஆட்ஸோ வந்துட்டு ஈஸியாகவே நம்மளால் பண்ண முடியும். கேம்பெயின்ஸோட டைப்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கரெக்டான கேம்பெயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் கேட்ட மாதிரியான லீட்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டியான ஆட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி நம்ம கரெக்டான கேம்பெயின் சூஸ் பண்ணுறதுலையும் இருக்குது நம்ம லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. சேல்ஸ் கேம்பெயின் சொல்லியிருந்தால் சர்ச் இன்ஜினில் உங்களோடது ஃபஸ்ட்டு பிளேஸில் ஸ்பான்சர் ஆடாக வரணும் அப்படின்னா இந்த சேல்ஸ் கேம்பெயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சேல்ஸ் கேம்பெயினை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதில் சூஸ் யுவர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது இம்ப்ரூவ் சேல்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். நான் ஆல்ரெடி வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுது. புதுசாக நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு கேம்பெயின் டைப். முன்ன கொடுத்தது கேம்பெயின் அப்ஜெக்டிவ், இப்போ கொடுக்க போகிறது கேம்பெயின் டைப். உங்களோட கேம்பெயின் டைப் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு சர்ச் கேம்பெயின். சர்ச் இன்ஜினில் உங்களோடது முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்துட்டு கூகுளோட சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்ச் கேம்பெயினை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சர்ச் இன்ஜினில் உங்களோட வெப்சைட் வரணும், கூகுள் சர்ச்சில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்ச் கேம்பெயின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படின்னா இப்போ எல்லா விதமான கூகுளோட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே உங்களோட ஆடு வரணும். எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளே ஆட்ஸ்னால் இப்போ நம்ம வெப்சைட் கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ளை பண்ணி குட்டி குட்டி ஆட்ஸ் நமக்கு காட்டுது இல்லையா, அந்த மாதிரி டிஸ்பிளே ஆட்ஸு, இல்லைனா யூடியூப்பில் வரக்கூடிய ஆட்ஸு, சர்ச் இன்ஜினில், இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லேயுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆடு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். இது வந்து நம்மளுக்கு லோக்கல் எஸ்இஓவும் இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். லோக்கல் எப்படின்னா லொக்கேஷன் ஆட் பண்ணி கூகுள் மேப்லேயும் வந்துட்டு இது வர மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். அடுத்தது டிமாண்ட் ஜென் கேம்பெயின் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கும். இமேஜ் வீடியோஸ்லாம் இருக்கிற மாதிரி ஜிமெயில், யூடியூப், டிஸ்கவரில் எல்லாத்துலேயுமே உங்களோட ஆட் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிமாண்ட் ஜென் கேம்பெயின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டிஸ்பிளே கேம்பெயின் அப்படிங்கிறது சைட்ஸில் மட்டுமே வரக்கூடியது. வெப்சைட்ஸில் குட்டி குட்டியாக ஆட்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அதை வந்து டிஸ்பிளே கேம்பெயின்ஸில் வரும். அடுத்தது ஷாப்பிங் கேம்பெயின்ஸ். ஷாப்பிங் கேம்பெயின்ஸ்ன்றது ஷாப்பிங் ஆட்ஸ் வருது இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஷோ ஆகுது இல்லையா, ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு நம்ம ஷாப்பிங் கேம்பெயின்ஸில் பண்ணலாம். டைரெக்டாக அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வாங்குற மாதிரி செட் பண்ணுறது. நம்மக்கிட்ட ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது அப்படின்னா இந்த ஷாப்பிங் கேம்பெயின்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஷாப்பிங் கேம்பெயின்ஸை வச்சு ஆடியன்ஸை நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஆடியன்ஸ் நம்மளோட வெப்சைட்குள்ளே எந்த கேட்டகரி வரைக்கும் வந்திருக்காங்க, ஏன் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்ற வரைக்கும் நம்மளால் ட்ராக் பண்ணிவிட்டு திரும்பவும் அவங்கள ரீடார்கெட் பண்ண முடியும் இந்த ஷாப்பிங் கேம்பெயினில். அடுத்தது வீடியோங்கிறது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் மட்டுமே வரக்கூடியது. இப்போ கூகுள் பிளாட்ஃபார்ம்லேயே வீடியோ எதில் ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மட்டும்தான் ஷோ ஆகும். அப்போ நீங்கள் ஒரு யூடியூப் ஆட் போட போகிறீங்க அப்படின்னா கேம்பெயின் டைப் வீடியோவை சூஸ் பண்ணணும். இப்போது இதில் நான் சர்ச் இன்ஜினில் வர மாதிரியான ஒரு ஆடு எஸ்இஎம் பண்ண போகிறோம். சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என் வெப்சைட்டுக்கு அதிகமான விசிட்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இது ஃபோன் கால்ஸ், ஸ்டோர் விசிட்ஸ் எது வேணால் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வெப்சைட்டில் விசிட் வரணுங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ வெப்சைட் விசிட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட் அட்ரஸை வந்துட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேம்பெயினுக்கு நேம். ஃபேஸ்புக் ஆடில் நம்ம 3 லெவலுக்கும் நேம் கொடுப்போம்ல, அதே மாதிரி இந்த கூகுள் ஆட்ஸ்லேயும் 3 லெவலுக்கு நேம் கொடுக்கணும். இப்போ நான் எஸ்இஓ சர்வீசஸ்க்காக ஒரு ஆடை வந்து ரன் பண்ணுறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். புதுசாக தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே காட்டாது, இந்த பிளேஸ் எம்டியாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் நியூ கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே நமக்கு கன்வர்ஷன்ஸ் கேட்குது. நான் சர்ச் இன்ஜினில் வர மாதிரி கொடுக்கறதுனால கிளிக்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய வெப்சைட்டை கிளிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிட்டிங் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் அக்யூசியேஷன் அப்படின்னா ஆல்ரெடி வந்த கஸ்டமரே திரும்ப திரும்ப வரக்கூடாது, புதுசாக கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னா இந்த பிட் ஃபார் நியூ கஸ்டமர்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கணும். வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நெட்வொர்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பார்ட்னர்ஸ் நெட்வொர்க்ஸில் மட்டும்தான் போட போகிறோம். இது டிஸ்பிளே நெட்வொர்க்கில் வராது. ஸோ என்னோடய சர்ச் இன்ஜினில் மட்டும் வரணுங்கிறதுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ டிஸ்பிளே நெட்வொர்க்கை அன்டிக் பண்ணுறேன். அடுத்தது லொக்கேஷன்ஸ். லொக்கேஷனில் ஆல் கண்ட்ரிஸ் இருக்குது, அப்புறம் இந்தியா இருக்குது. அனதர் லொக்கேஷன் வேணும்னா நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு
கர்சர் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடை வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடு இந்தியான்னு இருக்கான்னு பார்த்துட்டு இன்க்ளூட் கொடுங்க. இதில் எக்ஸ்க்ளூட் நியர்பைன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நியர்பைனா தமிழ்நாடு சுற்றி எல்லாத்துக்குமே போகும். எக்ஸ்க்ளூட் அப்படின்னா தமிழ்நாடுக்கு மட்டும் போகாது. இன்க்ளூட் அப்படின்னா தமிழ்நாடுக்கு மட்டும் போகும். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி தனித்தனி டிஸ்ட்ரிக்ட் கூட போட்டுக்கலாம், தனித்தனி கண்ட்ரி கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனீங்கன்னா நம்ம வெறும் நம்மளோட பின்கோடு அட்ரஸை மட்டும் வச்சு ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியும். அடுத்தது லாங்குவேஜில் நமக்கு டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் வந்து செட் ஆகிருக்கும். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தமிழை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆப்ஷன் கூட இதில் இருக்குது. தமிழ் கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ்னால் என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கெலாம் உங்கள் ஆடு போகணும். இப்போது இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னோட ஆட் போகணும். ஏன்னா நான் SEO சர்வீஸ் பற்றி ஒரு ஆட் ரன் பண்ணுறேன். அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீஸ், இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். SEOவும் சூஸ் பண்ணிக்கிறேன். SEO, அண்ட் SEM சர்வீசஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டார்கெட்டிங் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. நேரோ ஆடியன்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டார்கெட்டிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் என்னோட ஆடு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்சர்வேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் ஓப்பன் ஆகாது. அதுக்கு காரணம் நம்ம டிஸ்பிளே ஆட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோன்னா பிட்டிங்கில் வந்து நம்ம கிளிக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதை கன்வர்ஷன்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராட் மேட்ச் அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்கும். இதை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்க வெப்சைட்டை போட்டுட்டு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னே போட்டுக்கிறேன். அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை அதுவே எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது கொடுக்கறத வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நம்மளே வந்து கீவேர்ட்ஸை கொடுத்துக்கலாம். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் வந்து வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா என் ப்ராடக்ட்ஸ்க்கு என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்தது என்னோட ஆட் ஸ்ட்ரென்த் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு சிலதை வந்துட்டு நான் கொடுத்தே ஆகணும். அதில் என்னோடய ஃபைனல் URL கொடுத்துக்கிறேன். டிஸ்பிளே பாத் கொடுக்குறேன். டிஸ்பிளே பாத் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு பக்கத்தில் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது Amazon இருக்குது. Amazon இங்கே வெப்சைட் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே பாத். அதை தான் வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். அதாவது என் கீவேர்டு மாதிரி. இப்போ நான் இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற என் கீவேர்டை கொடுக்க போகிறேன். இது வந்து என் டிஸ்பிளே URL பக்கத்தில் வந்து ஷோ ஆகும். குவாலிட்டி ஸ்கோரை இது வந்து அனலைஸ் பண்ணும். 90.1% வந்து பெஸ்ட்டு ஸ்கோர் அப்படின்னு அர்த்தம். 90க்கு மேலே இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம ஹெட்லைன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு சில ஹெட்லைன்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. நான் அதே கூட யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 3 ஹெட்லைன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது நமக்கு சர்ச் இன்ஜினில் ஷோ ஆகக்கூடிய ஹெட்லைன்ஸ். வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். டிஸ்கிரிப்ஷனில் நான் இப்போ சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கணும். வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது சைட் லிங்க்ஸ் இருக்குது. சைட் லிங்க்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைட் லிங்க்ஸ் பற்றி தனியாகவே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்துட்டு கவர் பண்ணலாம். இப்போ இதை கொடுத்துட்டு நான் டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் குவாலிட்டி ஸ்கோர் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சைட் லிங்க்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. அதாவது அது அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அசட்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல. அசட்ஸ் கிளாஸ் வந்து நம்ம தனியாக பார்க்கறதுனால அசட் வந்து நான் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு நான் பட்ஜெட் சூஸ் பண்ணுறேன். கீவேர்ட்ஸான ஆட்ஸ் போட்டோம் இல்லையா, அடுத்து பட்ஜெட் சூஸ் பண்ணுறேன். அதிலே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெய்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவே வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்கமெண்டேஷன் படி நம்ம பண்ணோம் அப்படின்னா வீக்லி கிளிக்ஸ் வந்துட்டு 2550 கிடைக்கும். இதுக்கு ஆவரேஜ் சிபிசி போகிறது 3.59. இதுக்கு வீக்லி காஸ்ட் பார்த்திங்கன்னா 9155 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்ஜெட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2284 கிளிக்ஸ் கிடைக்கும். சிபிசியும் 3.20 தான் போகும். வீக்லி கிளிக்ஸ் 7320 உங்களுக்கு கிடைக்கும். இதிலே பார்த்திங்கன்னா அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பட்ஜெட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட் கஸ்டம் பட்ஜெட் போய்ட்டு உங்களால் எவ்வளோ பட்ஜெட் முடியுமோ அதை கொடுத்துக்கலாம். இந்த கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 500 மட்டும்தான் லோட் பண்ண முடியும். அதாவது மினிமம் 500லேருந்து எவ்வளோ வேணால் லோட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபேஸ்புக் ஆடில் பார்த்திங்கன்னா 85 ருபீஸ்லேருந்து ஒரு ஆடை ரன் பண்ண முடியும். 85 ருபீஸ் லோட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணும். ஆனால் கூகுள் ஆட்ஸில் பார்த்திங்கன்னா 500க்கு கீழே நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணாது. லோட் பண்ணுற மினிமம் அமௌண்ட்டே 500 ருபீஸ். இப்போ நான் இந்த 500 ருபீஸ்க்கு அதுவே எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருக்கு. வீக்லி கிளிக்ஸ் 1584, ஆவரேஜ் சிபிசினா காஸ்ட் பெர் கிளிக் அப்படின்னு அர்த்தம். ஒரு கிளிக்குக்கு ₹2.21 எடுக்கும். வீக்லி காஸ்ட் 3494.84. இப்போ என்னால் முடிஞ்ச அளவு இதை மட்டும் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணணும். நம்மளோட ஆடை நம்ம போட்ட எல்லா இதையுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரே இதில் வந்து ஷோ பண்ணும். இப்போ வந்து என்னோடய எரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது செக் பண்ணிகிட்ருக்கு. இந்த எரர்ஸை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு கீழே கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேம்பெயின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேஸ்புக் ஆடை விட எஸ்சிஓ பண்ணுறத விட இந்த எஸ்சிஎம் ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் வேணும். அமௌண்ட்டை போடுறோமே சரியான லீட்ஸ் கிடைக்காதா அப்படின்லாம் கிடையாது. கரெக்டான சிபிசி பிட்டிங்லாம் சூஸ் பண்ணி நம்ம போடும்போது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஆடியன்ஸஸை நம்ம டார்கெட் பண்ணுறதா இருக்கட்டும், லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துமே பொருந்தும். இது எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆடு வந்துட்டு சீக்கிரமாகவே கரெக்டாக வந்துட்டு ரன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ என்னோடய ஆடு வந்துட்டு ரன் ஆக போகுது. என்னோடய குவாலிட்டி ஸ்கோர் பார்த்திங்கன்னா 79.4% இருக்குது. இது புவர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜில் இருக்குது. பட் 80க்கு மேலேயோ 90க்கு மேலேயோ இருக்கிறது பெஸ்ட்டு. சைட் லிங்க்ஸ் அசட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்னோடய குவாலிட்டி ஸ்கோர் 90% தாண்டிருக்கும். அசட்ஸ் கிளாஸ் தனியாக இருக்குன்றதுனால நான் இதில் வந்து அசட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போது நம்ம ஒரு கரெக்டான எஸ்சிஎம் சர்ச் இன்ஜினில் வெப்சைட் விசிட் நமக்கு வேணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த கேம்பெயின்ஸை வந்துட்டு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.